Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க ஸ்னேல்நாதன். இந்த வீடியோல நம்ம Principles of Inheritance and Variation சாப்டரோட one short revision வீடியோ பார்க்க போறோம். Genetics, Inheritance, Variation. இந்த மூணு டேர்ம் என்ன அப்படினு பார்த்தறலாம். Genetics அப்படிங்கிறது it deals with inheritance and variation. இந்த ரெண்டையுமே டீல் பண்றது. And இந்த inheritance and variations of characters எங்க இருந்து யாருக்கு போகுது? Parents கிட்ட இருந்து offspringக்கு போகுது. So parents கிட்ட இருந்து offspringக்கு inherit ஆகிற characters அந்த characterல வர variations இதெல்லாம் தான் genetics. ஓகே, அப்போ inheritance என்ன, variation என்ன? Inheritance அப்படிங்கிறது process by which characters are passed on from parent to progeny. parents கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு characters பாஸ் ஆகி போகுதுல. இப்போ நமக்குன்னா ரெண்டு கைனா அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்குது, ரெண்டு கை ரெண்டு காலோட இருக்காங்கன்னா நம்மளும் ரெண்டு கை ரெண்டு காலோட இருக்கோம். ஸோ எக்ஸ்டர்னல் கேரக்டர்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது அப்படியே பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு பாஸ் ஆகி போகுது இல்லையா? தட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் தான் பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. இது நல்லா பார்த்துங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வேரியேஷன் அப்படிங்கிறது என்ன? டிகிரி பை விச் ப்ராஜெனி டிஃபர் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ். என்னதான் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு கேரக்டர் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாலுமே கூட நம்ம உருவ அமைப்பில் சில விஷயங்களில் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வித்தியாசப்பட்டு இருப்போம். அதுதான் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட்டு Sahiwal cow of Punjab. Sahiwal cows of Punjab, very important example. Indian breed from artificial selection and domestication from wild cows வந்து இந்த inheritance and variation ஒரு எக்ஸாம்பிள். அதாவது artificial selection and domestication பண்ணப்பட்ட ஒரு அனிமல் எதுனா Sahiwal cows of Punjab. இது ஞாபகம் வச்சுக்கணும், கொஸ்டினில் கேட்பாங்க. artificial selectionனா என்ன? ஹை yielding வெரைட்டியை ஹியூமனே பார்த்து செலக்ட் பண்ணுறது. அண்ட் domesticationனா என்ன? இது வைல்டு அனிமலாக இருந்துச்சு, அதை வீட்டு அனிமலாக மாற்றினாங்க. மனுஷங்க சொல்கிறத கேட்டு நடக்கிற அனிமலாக மாற்றுறாங்க. அதான் டொமஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட்டு மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது மெண்டல் கண்டக்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் கார்டன் பீஸ் ஃபார் 7 years. ஹவு மெனி இயர்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி நீட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 7 வருஷம் அவர் வந்து கார்டன் பீஸ், பைசம் சட்டைவம் சொல்லுவோம், அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். என்ன பிளான்ட்டில் பண்ணார் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டண்ட். ஃப்ரம் 1856 to 63 அண்ட் ப்ரப்போஸ்ட் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் 3 இருக்குது, அது என்னங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒர்க் வந்து இன்னைக்கு வரைக்கும் அக்செப்ட் ஆகிறதுக்கான காரணம் என்ன? ஹி யூஸ்ட் லார்ஜ் சாம்பிளிங் சைஸ். சாம்பிள் அப்படிங்கிறது என்னென்னா அவர் ஒவ்வொரு தடவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போதும் எத்தனை பிளான்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் பிளான்ஸை யூஸ் பண்ணார், அதுதான் சாம்பிளிங் சைஸ். ஸோ லார்ஜ் சாம்பிளிங் சைஸ், thousands ஆஃப் பிளான்ஸை ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணார். அண்ட் கிரேட்டர் கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை ஜாஸ்தி. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் மெண்டலோட லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லாம் பாப்புலராகவும் acceptedாகவும் இருக்குது. நெக்ஸ்ட், இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் லாஜிக் வேர் அப்ளைடு டு பயாலஜி. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது ஆக்சுவலி ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கணும். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ஹைலைட் பண்ணிக்கோங்க, மேத்தமெட்டிக்கல் லாஜிக். ஏன்னா மெண்டல் ஒரு மேத்தமெட்டிஷியன். ஓகேங்களா? சரி, ஹி யூஸ்ட் ஆப்போசிட் ட்ரைட்ஸ். எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ட்ரைட்ஸ் எடுத்துக்கிட்டாரு. டால் பிளான்ட் எடுத்தால் அதுக்கு ஆப்போசிட் என்ன? குள்ளமாக இருக்கக்கூடிய டுவார்ஃப் பிளான்ட். எல்லோ கலரில் சீடு இருந்தால் க்ரீன் கலர் சீடு. அந்த மாதிரி ஆப்போசிட் கேரக்டர் எடுத்துக்கிட்டு தான் அவர் கிராஸ் பண்ணார். ஸோ கிராஸ் பண்ணுற 2 வெரைட்டி ஆப்போசிட் கேரக்டரோட இருந்துச்சு. கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் அப்படிம்பாங்க. த டேர்ம் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் தான் இங்கே ஆப்போசிட் ட்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, he used 14 true breeding P lines. 14 true breeding P lines. நம்பரில் கேட்டால் 14. பேர் அப்படின்னு சொன்னாங்கன்னா 7 pairs. பேர்னா 7 pair. பேருங்கிற டேர்ம் இல்லைன்னா 14 true breeding P lines ஞாபகம் வச்சுங்க. அண்டர்கோ கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன். ஏன் வந்து அவர் வந்து இந்த பிளான்ஸை கண்டினியூஸாக செல்ஃப் பாலினேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தார்னா அப்போ தான் அவருக்கு வந்து பியூர் லைன் கிடைக்கும். பியூர் லைன் கிடைக்கணும்னா, பியூர் லைன்னா அந்த பிளான்ட் வந்து கலப்படம் இல்லாமல் கேபிட்டல் டி ஸ்மால் டீன்லாம் படிப்போம். அந்த மாதிரி பியூராக இருக்கணும்னா அதை கண்டினியூஸாக செல்ஃப் பாலினேஷன் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளில் அவர் என்னென்ன கேரக்டர்லாம் யூஸ் பண்ணார் அப்படிங்கிறது இருக்கும். அந்த 7 pairs ஆஃப் கேரக்டர் ஆர் 14 ட்ரூ ப்ரீடிங் பி லைன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சீட் ஷேப் எடுத்துக்கிட்டாரு, ரவுண்ட் அண்ட் ரிங்கிள்டு. அண்ட் சீட் கலர் எடுத்துக்கிட்டாரு, எல்லோ, க்ரீன். ஃப்ளவர் கலர் வயலட், ஒயிட். பாட் ஷேப் ஃபுல்னா இன்ஃப்ளேட்டட் அப்படிம்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். கன்ஸ்ட்ரிக்டட்னா இப்படி இருக்கும் அந்த பாட். ஓகேங்களா? சரி, இந்த கடலை தோலை உரிக்கிறீங்களேங்க, அதாங்க பாட். பாட் கலர் க்ரீன், எல்லோ. ஃப்ளவர் பொசிஷன் ஆக்சியல், டெர்மினல். ஆக்சியல்னா ஃப்ளவர் இந்த மாதிரி லீஃப்க்கும் ஸ்டெம்முக்கும் இடையில ஃப்ளவர் இருந்தால் அது ஆக்சியல்.
டிப்பில் சன்ஃப்ளவர்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி வந்தால் டெர்மினல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஸ்டெம் ஹைட் டால் அண்ட் டுவார்ஃப். ஓகேங்களா? தட்ஸ் இட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சீடு கேரக்டரு, 2 ஃப்ளவர் கேரக்டரு, 2 பாடு கேரக்டர் எடுத்தார். ஸ்டெம் ஹைட்டு 1 தான். ஓகே, ஹைட் ஸ்டெம்மோட இது 1 தானே எடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன். இதை வந்து மோனோஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெண்டல் கிராஸ்ட் டால் அண்ட் dwarf pea plant. that is very important. மோனோஹைப்ரிட் கிராஸில் என்ன மாதிரியான கேரக்டர்ஸை எடுத்து பிளான்ஸை கிராஸ் பண்ணார்? dwarf and tall. இந்த 2 கேரக்டர் எடுத்து தான் கிராஸ் பண்ணார். he crossed these seeds to obtain filial progeny. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து F1 அப்படின்னு சொல்லுவாங்க. filial. ஓகேங்களா? Fஓட ஃபுல் ஃபார்ம் filial. that were all tall and none dwarf. எல்லாமே டாலாக தான் இருந்தது. டுவார்ஃப் பிளான்ட்டே வரல F1 ஜென்ரேஷனில். பட் F1 ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் F1 ஆல்வேஸ் ரிசம்பிள்டு எய்தர் ஒன் ஆஃப் பேரண்ட் அண்ட் ட்ரைட் ஆஃப் அதர் இஸ் நாட் சீன். இதில் என்ன சொல்கிறாங்க? F1 வந்து 2 பேரண்ட் எடுத்துக்கிட்டாரு, டால் டுவார்ஃப்னா டால்னஸ் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சு. F1ல் வந்த எல்லா பிளான்ஸுமே அந்த டுவார்ஃப் பிளான்ட்டோட கேரக்டர், அந்த குள்ளமாக இருக்குல்ல செடி, அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸே ஆகலை F1ல். on selfing F1 progenies self-pollinate பண்ணுறாரு. Characters are not seen in F1 was now expressed. F1 ஜென்ரேஷனில் வராத கேரக்டர் கூட F1 செல்ஃப்-பாலினேட் பண்ணி F2 வந்தால் எக்ஸ்பிரஸ் ஆணுச்சு. ஸோ 1/4 வந்து டுவார்ஃபாக இருந்துச்சு, 3/4 வந்து டாலாக இருந்துச்சு. ஸோ 1/4 3/4னா எங்கே என்ன அர்த்தம்? 100% முடிஞ்சு போச்சுங்க. 3ல் 4 பங்கு உயரமாக இருந்துச்சு, 4ல் 3 பங்குங்க. மேத்ஸில் கொஞ்சம் வீக். 4ல் 1 பங்கு டுவார்ஃபாக இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ 100% வந்துருச்சு இல்லையா? ஓகே. ஸோ கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ் டிட் நாட் ஷோ எனி பிளண்டிங் அட் எய்தர் F1 ஆர் F2 ஸ்டேஜ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்னா என்ன? உயரமாக இருக்குது, குள்ளமாக இருக்குது. இந்த கேரக்டர் பிளண்ட் ஆகலை. F1ல் உயரமாக இருக்கிறது மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆனிச்சு, குள்ளமாக இருக்கிறது எக்ஸ்பிரஸே ஆகலை. F2ல் உயரம் குள்ளலாம் வந்தாலுமே கூட இது 2க்கும் இடப்பட்ட கேரக்டர் மீடியம் ஹைட் அப்படிங்கிற ஒன்று வரலை. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ் டிட் நாட் ஷோ எனி பிளண்டிங் அட் எய்தர் F1 ஆர் F2 ஸ்டேஜ். பிளண்டிங்னா 2க்கும் இடப்பட்ட கேரக்டர்னு ஒன்று வரல. டால்னா 6 மீட்டர்னா 6 மீட்டர், 3 மீட்டருக்கு கம்மியாக இருந்தால் 3 மீட்டர் கம்மி, அவ்வளோதான். 4.55 இந்த மாதிரியெல்லாம் இடைப்பட்ட கேரக்டர் வரல. அதான் பிளண்டிங்னா மிக்ஸ்டு கேரக்டர்லாம் வரல. Mendel proposed factors passed stably unchanged from parent to offspring. இங்கே அவர் என்ன சொல்கிறாரு? பேரண்ட்ஸ் கிட்டேருந்து குழந்தைங்களுக்கு ஃபேக்டர்ஸ் வந்து மாற்றமே இல்லாமல் கடத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னார். ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜீன்ஸ் அப்படின்னு இப்போ சொல்கிறோம். இப்போது மெண்டல் சொன்ன ஃபேக்டர்ஸ் தான் நம்ம ஜீன்னு சொல்கிறோம். கேமிட்ஸ் ஓவர் சக்ஸசிவ் ஜென்ரேஷன் லேட்டர் கால்டு ஜீன்ஸ். அதுதான் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமிட்ஸ் வந்து சக்ஸசிவ் ஜென்ரேஷனுக்கு உங்களுக்கு அந்த ஃபேக்டர்ஸை கேரி பண்ணிக்கிட்டு போகுது. அதாவது இங்கே நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். சென்டென்ஸ் ஃபார்மேஷன். மெண்டல் ப்ரப்போஸ்ட் ஃபேக்டர்ஸ் பாஸ்ட் ஸ்டேபிளி அன்சேஞ்ச்டு ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப்ஸ்ப்ரிங் த்ரூ கேமிட்ஸ். கேமிட்ஸ் வழியாக தான் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுது. ஓவர் சக்ஸசிவ் ஜென்ரேஷன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு. இந்த ஃபேக்டரை இப்போ நம்ம ஜீன்னு சொல்கிறோம். ஃபேக்டர் ஆர் ஜீன்ஸ் தான் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? கேரக்டர் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு போகிறது. ஸோ அந்த கேரக்டர்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு போகுதுலேயே அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அதோட யூனிட் ஜீன்ஸ் ஆர் ஃபேக்டர். ஜீன்ஸ் அப்படிங்கிறது கண்டெயின் இன்ஃபர்மேஷன் ரெக்வயர்ட் டு எக்ஸ்பிரஸ் பர்டிகுலர் ட்ரைட். ஒரு கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஜீன்ஸில் தான் இருக்குது. அல்லீல்ஸ் அப்படிங்கிறது ஜீன்ஸ் கோடிங் ஃபார் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ். ஸோ பேர் ஆஃப் அந்த ஜீன்ஸ் இருக்குது, அதில் வந்து ஒன்று டால்னஸ் ஒன்று டார்ஃப்னா அது அல்லீல்ஸ் அப்படிங்கிறோம். சரி, கேபிட்டல் லெட்டர் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் தட் என்னது F1ல் என்ன கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதை கேபிட்டல் லெட்டரில் சொல்லுவாங்க, ஏன்னா அதான் டாமினன்ட். F1ல் எது எக்ஸ்பிரஸ் ஆகலையோ அதை ஸ்மால் லெட்டரில் சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு கேபிட்டல் T ஃபார் டால், ஸ்மால் T ஃபார் டுவார்ஃப். ஸோ F1ல் எக்ஸ்பிரஸ் ஆணுச்சு உயரமாக இருக்கிறது கேபிட்டல் T, ஸ்மால் T டுவார்ஃப். இதில் வந்து டுவார்ஃபுக்கு ஸ்மால் டின்லாம் கொடுத்தா கன்ஃபியூஷன் ஆயிரும். உயரத்துக்கு என்னவோ அதோட ஸ்மால் லெட்டர் தான் டுவார்ஃபுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? அதாவது ரிசசிவ் கேரக்டருக்கு கொடுக்கணும். தீஸ் ஆர் அல்லீல்ஸ் ஆஃப் ஈச் அதர். இது கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் அல்லீல்ஸ் ஆஃப் ஈச் அதர். அல்லீலிக் பேர் கேன் பி
ஐடென்டிக்கல். அல்லீலிக் பேர் ஐடென்டிக்கலாக இருந்தால் ஹோமோசைகஸ். கேபிட்டல் டி ஒரே மாதிரி இருக்குது, ஸ்மால் டி இந்த மாதிரி இருந்தால் ஹோமோசைகஸ். கேபிட்டல் டி ஸ்மால் டி மிக்ஸ்டாக இருந்தால் அதை ஹெட்ரோசைகஸ் அப்படிமோ. இன் டிசிமிலர் பேர் ஒன் டாமினேட்ஸ் தி அதர். ஸோ டாமினன்ட் வந்து ரிசசிவாக எக்ஸ்பிரஸ் பண்ண விடாது. எக்ஸாம்பிள், கேபிட்டல் டி இஸ் டாமினன்ட் அண்ட் ஸ்மால் டி இஸ் ரிசசிவ். ரிசசிவ்னா கேரக்டர் வந்து மிக்ஸ்டாக இருக்கும்போது கேபிட்டல் டி ஸ்மால் டியாக இருக்கும்போது ஸ்மால் டி எக்ஸ்பிரஸ் ஆகாதுங்க. மோனோஹைப்ரிட் cross between genes controlling one character. இங்க வந்து recessive parental trait is expressed without blending in F2 generation. ஆல்ரெடி பார்த்தோம் F2 generationல recessive character express ஆகும். ஓகேங்களா? ஸோ monohybrid cross அப்படிங்கிறது ஒரே ஒரு கேரக்டர் எடுத்துட்டு கிராஸ் பண்ணுறது தான். Alleles of parental pair segregated by meiosis and only one allele transmitted to gamete. It's a random process. இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஹெட்ரோசைகஸ்னு சொல்கிறோம். மேபி கேபிட்டல் டி ஹோமோசைகஸ்னு சொல்லுவோம். கேமிட் ஃபார்ம் ஆகையில் இது பிரிஞ்சு போயிடுது. கேபிட்டல் டின்னு இருந்தாலும் பிரிஞ்சு போயிடுது. அப்போ கேமிட் எப்போவுமே பியூராக தான் இருக்குங்க. ஓகேங்களா? இது ஒரு ரேண்டம் ப்ராசஸ். ஸோ தேர் ஆர் 50% சான்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் கண்டெய்னிங் எய்தர் அல்லீல். ஸோ 50% கேபிட்டல் டி இருக்கலாம், 50%ல் ஸ்மால் டி இருக்கலாம் ஹெட்ரோசைகஸாக இருக்கும்போது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மோனோஹைப்ரிட் கிராஸ்க்கான டயக்ராம். இந்த மோனோஹைப்ரிட் கிராஸ்க்கான டயக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே நிமிஷங்க. ஓகே, ஸ்லோவாக பண்ணணும் போல இருக்கு. இதில் phenotypic ratio 3:1 கொடுத்துருக்காங்க. ஜீனோடைபிக் ரேஷியோ கேபிட்டல் டி 1, கேபிட்டல் டி ஸ்மால் டி 2, ஸ்மால் டி 1 கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் பார்த்தா நமக்கு தெரியும். புன்னட் ஸ்கொயர் அப்படிங்கிறது பை பிரிட்டிஷ் ஜென்டிசிஸ்ட் ரெஜினால்ட் சி புன்னட், அவர் தான் இதை கொடுத்தாரு. அதனால தான் அவருக்கு பேர் அந்த பேரே வச்சுட்டாங்க புன்னட் ஸ்கொயர் அப்படின்னு. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் டு கால்குலேட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் பாசிபிள் ஜீனோடைப்ஸ், அதுதான் புன்னட் ஸ்கொயர் சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணி கொஷின் வரலாம். Production of gamete and formation of zygote can be understood. இங்கே பாருங்கள், கேமிட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேமிட் ரெண்டு ஃபியூஸ் ஆனால் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் ஜைகோட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதான் அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. பாசிபிள் கேமிட்ஸ் ஆர் ரிட்டன் ஆன் 2 sides, டாப் ரோ அண்ட் லெஃப்ட் காலம். The possible combinations in square boxes below. ஸோ உள்ளே இருக்க ஸ்கொயர் பாக்ஸ்குள்ளே காம்பினேஷன் போடுறோம். காம்பினேஷன்னா ஜைகோட் ஃபார்ம் ஆகுதுங்க. ஓகேங்களா? சரி, இப்போது நெக்ஸ்ட் பார்க்கலாம். என்னங்க? ஓகே ஓகே இது when fertilization occur, pollen with genotype capital T have 50% chance to pollinate egg of genotype capital T and small t. Similarly, pollen with small t have 50% chance to pollinate eggs of capital T and small t. Zygote can be capital T, small t, capital T, small t. இங்கே என்ன சொல்கிறாங்க சார், அப்படியே படிச்சு காமிக்கிறீங்களே, என்னன்னு புரிய மாட்டேங்குது. இப்போது ஒரு ஆர்கானிசம் கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு இருக்குது. அப்போ இதில் எக் வந்து கேபிட்டல் டின்னு வரலாம், ஸ்மால் டின்னு கேமிட், ஃபீமேல் கேமிட் எக் ஃபார்ம் ஆகலாம். இப்போ போலன் கிரெயினில் மேல் கேமிட் கேபிட்டல் டி இருக்குன்னு வச்சுங்க. இந்த டீக்கு 50% சான்ஸ் கேபிட்டல் டி கூட சேர்கிறதுக்கு கிடைக்கும். another 50% சான்ஸ் ஸ்மால் டி கூட சேர்கிறதுக்கு கிடைக்கும். அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்கலி ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஹோல் ஸ்கொயர் பைனாமியல் எக்ஸ்பிரஷனில் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா half capital T plus half small t whole square போட்டால் half capital T plus half small t into half capital T plus half small t, அது வந்து 1/4 capital T plus 1/2 capital T small t plus 1/4 capital small t கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், பைனாமியல் எக்ஸ்பிரஷன். அவர் தான் மேத்தமெட்டிஷியன் ஆச்சே. நெக்ஸ்ட் டெஸ்ட் கிராஸ் அப்படிங்கிறது என்ன? டு டிட்டர்மைன் த ஜீனோடைப் ஆஃப் டால் பிளான்ட். இங்கே நமக்கு எக்ஸ்பிரஷனில், அதாவது எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கிறது வயலட் பிளான்ட். இப்போது இங்கே டாமினன்ட் யாருன்னா வயலட், ரிசசிவ் யாருன்னா ஒயிட். அப்போது இந்த வயலட் கலரில் ஒரு ஃப்ளவர் உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா ஜீனோடைப் கண்ணுக்கு தெரியாது. இது கேபிட்டல் W பியூர் வயலட்டா இல்லை ஹெட்டிரோசைகஸ் வயலட்டா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வருமா இல்லையா? அதுக்கு இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய போலன் கிரைனை எடுத்து நீங்கள் இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஃப்ளவரில் இருக்கக்கூடிய பிளான்ட்டோட எக்கோட கிராஸ் பண்ணுங்கள். ஒயிட் வந்து ரிசசிவ், நமக்கு தெரியும். ரிசசிவ் அப்படின்னா
ரெண்டுமே ஸ்மால் w பியூராக தான் இருக்கும். ஸோ அப்போது இங்கே ஸ்மால் w வரும். இது வந்து ஒருவேளை பியூராக இல்லை ஹெட்ரோசைகஸான்னு கண்டுபிடிக்கணும். பியூராக இருந்தால் ரெண்டுமே கேபிட்டல் W வரும். ஸோ கேபிட்டல் W ஸ்மால் w சேர்ந்தா வயலட், கேபிட்டல் W ஸ்மால் w சேர்ந்தா வயலட், கேபிட்டல் W ஸ்மால் w வயலட், கேபிட்டல் W ஸ்மால் w வயலட். ஒருவேளை இந்த வயலட் கலர் வந்து கேபிட்டல் W ஸ்மால் w ஹெட்ரோசைகஸாக இருந்தால் கேமெட் என்ன வரும்? கேபிட்டல் W ஸ்மால் w. ஒயிட் கலர் ஃப்ளவர் ரிசசிவ் பிளான்ட்டோட தான் கிராஸ் பண்ணணும். ஸ்மால் w ஸ்மால் w. இங்கே பாருங்கள் கேபிட்டல் W ஸ்மால் w வயலட், கேபிட்டல் W ஸ்மால் w வயலட். ஸ்மால் w ஒயிட்டு, ஸ்மால் w ஒயிட்டுன்னு வந்துடும். அப்போது 1:1ன்னு வந்துடும். இங்கே உங்களுக்கு கொடுத்த ஃப்ளவர் வந்து ஹெட்ரோசைகஸாக இருந்தால், கொடுத்த ஃப்ளவர் வந்து ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக இருந்தால் ஆல் வயலட் கலர் தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டெஸ்ட் கிளாஸோட ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. 1:1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நம்ம F1 ஜென்ரேஷனை எடுத்து ரிசசிவ் பிளான்ட்டோட கிராஸ் பண்ணுவோம். F1 ஜென்ரேஷனில் எப்போவுமே இப்படி தானே இருக்கும். F1 ஜென்ரேஷனில் ஹெட்ரோசைகஸ் தானே கிடைக்கும். அது ரிசசிவ் பேரண்ட்டோட கிராஸ் பண்ணால் 1:1 தான் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோ ஹைப்ரிட் கிராஸ் ரேஷியோவுக்கு 3:1 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது நம்ம டெஸ்ட் கிளாஸ். ஓகே, லா ஆஃப் டாமினன்ஸ். கேரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை யூனிட்ஸ். அந்த யூனிட்ஸ் வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு யார் சொன்னால்? மெண்டல் சொன்னார். அக்கர்ஸ் இன் பேர், யூஸ்வலாக பேராக தான் இருக்கும். அண்ட் இஸ் டிசிமிலர் பேர் ஆஃப் த ஃபேக்டர் ஒன் மெம்பர் டாமினேட்ஸ் தி அதர். அதான் லா ஆஃப் டாமினன்ஸ். அதாவது கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு இருக்கும்போது இந்த மெம்பர் இவரை டாமினேட் பண்ணுவார். ஸோ இட் எக்ஸ்பிளைன்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன்லி ஒன் பேரண்டல் கேரக்டர் இன் மோனோஹைப்ரிட் கிராஸ் அண்ட் ப்ரொடியூஸ் 3:1 at F2. ஸோ F1 ஜென்ரேஷனில் ஒரு கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். F2 ஜென்ரேஷனில் அதிகமாக டாமினன்ட் கேரக்டரும் கம்மியான டுவார்ஃப் கேரக்டர் ரிசசிவ் கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் ஆகுது F2 ஜென்ரேஷனில். அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது லா ஆஃப் டாமினன்ஸ். நெக்ஸ்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் என்ன? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போது டாமினன்ஸ்னால் என்ன? உயரமாக இருக்குது, இன்னொன்று குள்ளமாக இருக்குது. இது ரெண்டுக்கு இடையில் மீடியம் ஹைட்டில் வந்தால் அது மெண்டலுக்கு அந்த மாதிரி எந்த ரிசல்ட்டும் வரல. பட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படிங்கிறது அதுதான் எக்ஸாம்பிள். இப்போ ரெட் கலர், ஒயிட் கலர், இது ரெண்டுக்கும் இடப்பட்ட கலர் என்ன? பிங்க் கலர். இங்கே ரெட்டும் டாமினன்ட் கிடையாது, ஒயிட்டும் டாமினன்ட் கிடையாது. அப்போது ஏன்னா F1ல் எக்ஸ்பிரஸ் ஆகிறது தான் டாமினன்ட்னு சொல்லுவோம். ரெட்டும் F1ல் எக்ஸ்பிரஸ் ஆகலை. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெட் கலர்னு ஒன்று இருக்குது, ஒயிட் கலர்னு ஒன்று இருக்குது. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் சேரும்போது ரெட் கலர் எக்ஸ்பிரஸ் ஆனால் ரெட் டாமினன்ட், ஒயிட் கலர் எக்ஸ்பிரஸ் ஆனால் ஒயிட் டாமினன்ட். ஆனால் இது பிங்க் கலரில் வந்துருச்சு. அப்போது இவங்க ரெண்டு பேரில் யார் டாமினன்ட்? யாருமே இல்லை. அதுதான் இன்கம்ப்ளீட் டாமினன்ட். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. F1 does not resemble either of two parents and was in between two. ரெண்டு பேரண்ட் மாதிரி இருக்க மாட்டாங்க, ரெண்டுக்கும் இடப்பட்ட கேரக்டராக இருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கலர் இன் டாக் ஃப்ளவர், தட் இஸ் ஸ்னாப் ட்ராகன் ஆர் ஆன்டிரைனம். ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம்பிள் கொஸ்டினில் கேட்பாங்க இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு. Diploid organisms has 2 copies of each gene where 2 alleles may be different. Heterozygota இருக்கலாம். One of them may be different due to changes it has undergone which modifies information that particular allele has. அதாவது ஒரு அல்லீல் இருக்கக்கூடிய ஒரு ஜீனில் சேஞ்சஸ் ஏற்படுறதுனால நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஏற்படுறதுனால நமக்கு இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வரலாம். இதில் இந்த ஃப்ளவர் கலர் இன் டாக் ஃப்ளவர் இதெல்லாம். ஓகே, அனதர் எக்ஸாம்பிள் என்ன? ஸ்டார்ச் சிந்தசிஸ் இன் பீ சீட்ஸ். எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துங்க. ஃப்ளவர் கலர் இன் டாக் ஃப்ளவர், தட் இஸ் ஸ்னாப் ட்ராகன் ஆர் ஆன்டிரைனம். ஸ்டார்ச் சிந்தசிஸ் இன் பீ சீட்ஸ், இதெல்லாம் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இட் ஹாஸ் 2 alleles, கேபிட்டல் பி ஸ்மால் பி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பி அப்படின்னு இருக்கும்போது ஸ்டார்ச் அதிகமாக சிந்தசிஸ் ஆகுது. ஸ்மால் பின்னு இருக்கும்போது ஸ்டார்ச் ரொம்ப கம்மியாக சிந்தசிஸ் ஆகி சீடு குட்டியாக இருக்குது. Capital B produce round seed, whereas small b produce wrinkled seed. ஆனால் capital B and small b cross பண்ணி capital B வரும்போது ரவுண்டாகவும் வரல, wrinkledஆகவும் வரல, ரெண்டுக்கும் இடைப்பட்ட, அதாவது intermediate size instead of rounds. ரவுண்ட் சீடுக்கு பதிலாக ரவுண்ட் wrinkledக்கு இடப்பட்ட சீடு வந்துச்சு. ஸோ தட் இஸ் incomplete dominance. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனில் இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இதில் வந்து இந்த ஸ்னாப் ட்ராகன் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவர் டாக் ஃப்ளவர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஃப்ளவர் ஒயிட் ஃப்ளவர். பட் F1 ஜென்ரேஷன் வந்து எல்லாமே பிங்க் கலர் வந்துச்சு. திருப்பியும் கிராஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபினோடைபிக் ரேஷியோ ரெட்டு பிங்க்கு ஒயிட்டுன்னு 3 டைப் கிடச்சிது. 1:2:1. ஜீனோடைபிக் ரேஷியோ கேப்லார் 1, கேப்லார் ஸ்மாலார் 2, ஸ்மாலார் 1. இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது? ஃபினோடைபிக் ரேஷியோவும் ஜீனோடைபிக் ரேஷியோவும் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் சேம் அப்படின்னு தெரியுது.
Another example is producing enzyme. Normal allele produce normal enzyme that forms product, but modified allele can produce normal or less efficient enzyme or non-functional enzyme or no enzyme at all. இந்த எக்ஸாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்னாப்ட்ராகன் ஆர் அந்த ஆன்டிரைனம் எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அடுத்து ஸ்டார்ச் சிந்தசிஸ் இன் பீ சீட் சொன்னாங்க. மூணாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம் சொல்லியிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மூணு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. Phenotype depends on functioning of unmodified allele, that is dominant allele. So allele எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் வரல அப்படின்னா அது dominant alleluங்க. As in above, if modified allele produce normal enzyme, phenotype remains same. allele modify ஆனாலும் அது நார்மல் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா phenotype எக்ஸ்பிரஸ் ஆகிற கேரக்டர் தான் phenotype அது சேமாக தான் இருக்கும். பட் இஃப் இட் ப்ரொடியூசஸ் லெஸ் எஃபிஷியன்ட் ஆர் நோ என்சைம் தென் phenotype is affected. என்சைம் தேவையான அளவுக்கு இல்லாமல் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுது, இல்லை என்சைமே ப்ரொடியூஸ் பண்ணலன்னா phenotype அஃபெக்ட் ஆகும், எக்ஸ்பிரஸ் ஆகிற கேரக்டர் அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கோடாமினன்ஸ். கோடாமினன்ஸ்னால் என்ன? இங்கே பாருங்கள், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் பிங்க், அதாவது ரெட் கலரும் வரல ஒயிட் கலரும் வரல, ரெண்டுக்கு இடப்பட்ட கேரக்டர் வந்தால் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். கோடாமினன்ஸ்னால் என்ன? ரெண்டு கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் ஆயிரும். அதாவது எக்ஸாம்பிளோட பார்த்தா தான் நமக்கு புரியும். ஒரு பிளட் இருக்குது, இவருக்கு ஏ பிளட் குரூப், இவங்களுக்கு பி பிளட் குரூப். ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி பிறக்கிற குழந்தையோட ரெட் பிளட் செல்ஸில், இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது ரெட் பிளட் செல்ஸில் ஏ அல்லீலும் வந்துருச்சு, பி அல்லீலும் வந்துருச்சு. அப்போ அந்த குழந்தைக்கு ஏபி பிளட் குரூப், ஏவும் எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு, பியும் எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு. கோடாமினன்ஸ் ஓகேங்களா? ரெண்டு கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு. ஓகே, so F1 generation resembles both parents. So example, ABO blood group in human being. ABO blood group is controlled by gene I. Plasma membrane of RBC have sugar polymers on surface controlled by gene I. So இதில் IA na A blood group produce பண்ணுறவங்க, IB na B blood group, small I na O blood group. இதில் IA வும் IB யும் dominant, both are dominant. small I O blood group produce பண்ணுறாங்கல்ல, அவங்க மட்டும்தான் recessive. So small I வந்து எந்த சுகருமே ப்ரொடியூஸ் பண்ணாது. ஈச் பர்சன் பொசஸ் 2 of 3 alleles. ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் நமக்கு இந்த 3 அல்லீல் இருக்குது பார்த்தீங்களா? ஐஏங்கிற ஒரு டைப் இருக்குது, ஐபிங்கிற ஒரு டைப் இருக்குது, ஸ்மால் ஐங்கிற ஒரு டைப் இருக்குது. இதில் ஏதோ ஒரு காம்பினேஷனில் 2 அல்லீல் நமக்கு இருக்கும். ரெண்டுமே ஏ இருக்கலாம், ரெண்டுமே பி இருக்கலாம், ஏபி இருக்கலாம், ஏ அண்ட் ஐ இருக்கலாம், பி அண்ட் ஐ இருக்கலாம். ஏதாவது 2 அல்லீல்ஸ் நமக்கு இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. So when capital A, capital B are present together, they express their own type of sugar called A, B blood type. So that's codominance அப்படிங்கிறோம். It has 4 phenotypes, A, B, O, AB. A blood group, B blood group, O blood group, AB blood group. express ஆகிறது 4 phenotype இருக்கு. 6 genotype இருக்கு. இது கொஸ்டின்ல கேட்பாங்க. 6 genotype. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I small I இருந்தால் ஐஏவோட ரிசசிவ் தான், ஸ்மால் ஐங்கிறது ரிசசிவ். அப்போ ஏ பிளட் குரூப் வந்துடும். ஐஏ அண்ட் ஐபினா ஏபி பிளட் குரூப். ரெண்டுமே ஐ இருந்தால் ஓ பிளட் குரூப். ஐபி ஏ பி பிளட் குரூப் தான் இது மாற்றிக்குங்க, பி பிளட் குரூப். ஐபிங்கிறது பி பிளட் குரூப், ஐபி ஸ்மால் ஐங்கிறது பி பிளட் குரூப். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ 6 ஜீனோடைப் இருக்குது, 4 phenotype இருக்குது, 3 alleles இருக்குது. இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 alleles, 6 genotypes and 4 phenotypes. 4 phenotypes. blood group ஓட நம்பர் A, B, O, AB. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். அடேங்கப்பா. ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? எங்கங்க? ஓகே, இந்த பிக்சரில் நமக்கு திருப்பி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எத்தனை டைப் ஆஃப் அல்லீல்ஸ் இருக்குது அண்ட் எத்தனை டைப் ஆஃப் ஜீனோடைப் இருக்குது அண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் எந்த மாதிரி வருது அப்படின்னு. ஓகேங்களா? சரி, லா ஆஃப் செக்ரிகேஷன். ஓகே, இது வந்து மல்டிபிள் அல்லீல்ஸ்க்கு ஏபிஓ பிளட் குரூப் தான் எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரு ஜீன்னா 2 அல்லீல் தான் இருக்கும், கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜீனுக்கு ஐஏ ஐபி ஸ்மால் ஐ 3 அல்லீல்ஸ் இருக்கிறதுனால மல்டிபிள் அல்லீல்ஸ்க்கு ஏபிஓ பிளட் குரூப் தான் எக்ஸாம்பிள். லா ஆஃப் செக்ரிகேஷன், அல்லீல்ஸ் டோன்ட் ஷோ எனி பிளண்டிங். இதுக்கு மீனிங் என்ன? கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு இருக்குன்னா இது ரெண்டும் எப்போவுமே மிக்ஸ் ஆகாது. கேமிட் ஃபார்மேஷன் அப்போ அது தனியாக போயிடும். ஓகேங்களா?
So alleles don't show any blending and both characters are recovered in F2 generation. என்ன both characters? இப்போ capital T small t ங்கிறது tall plant in F1 generation. இங்க வந்து dwarf plant வரல. F2 generationல இதை வந்து self pollinate பண்ணப்ப capital T capital T capital T small t small t small t. அதாவது இந்த ரெண்டுமே tall plant தான். 3:1. இந்த ரெண்டாவது கேரக்டர் dwarf plant ரெக்கவர் ஆயிடுச்சா இல்லையா F2 ஜெனரேஷனில், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன? தோ பேரண்ட்ஸ் ஹேஸ் 2 alleles but they segregate and only one factor is passed to gamete. கேமெட்டுக்கு ஒரு கேரக்டர் தான் பாஸ் ஆகும். Homozygous parent has similar gametes whereas heterozygous parents have 2 kinds of gametes. அப்படின்னா என்ன அர்த்தம்? Homozygous parent யாரு? capital T or small t. இதில் எத்தனை கேமெட் வந்தாலும் ஒரே மாதிரி தான் வரும். இதுலேயும் ஒரே மாதிரி கேமெட் தான் ஃபார்ம் ஆகும். ஹெட்டரோசைகஸ் பிளான்ட்டுங்கிறது யாரும் இந்த மாதிரி இருக்கவங்க. இதில் capital T small t 2 types of gametes ஃபார்ம் ஆகும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஹெட்டரோசைகோட்டில் 2 kinds of gametes ஃபார்ம் ஆகும். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன்ஸில் நம்ம வந்து திருப்பி இதுவும் பைசம் சட்டைவம் பிளான்ட் தான். இதில் வந்து சீட் கலர் yellow சீட் கலர் அண்ட் சீட் ஷேப் ரவுண்ட் சீட் ஷேப் இது ரெண்டும் எடுத்துக்கிட்டாங்க. yellow சீட் கலர் வந்து green சீட் கலருக்கு டாமினன்ட். ரவுண்ட் சீட் ஷேப் வந்து ரிங்கிள்டு சுருங்கி போயிருக்கிற சீட் ஷேப்புக்கு டாமினன்ட். ஸோ எல்லோ சீட் கலர் க்ரீனுக்கு டாமினன்ட், ரவுண்ட் ஷேப் வந்து ரிங்கிள்டுக்கு டாமினன்ட். ஸோ எல்லோ ரவுண்ட் க்ரீன் ரிங்கிள்டுன்னு 2 ரிசசிவ் கேரக்டர் 2 டாமினன்ட் கேரக்டர் எடுத்துக்கிட்டு 2 கேரக்டர்ஸை எடுத்துக்கிட்டு மெண்டல் பண்ண கிராஸ் தான் நம்ம வந்து டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைஹைப்ரிட் கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா yellow is dominant over green. அப்போது இதுக்கு 3:1 வருமா மோனோஹைப்ரிட் கிராஸ்? சரி. round is dominant over wrinkled. அப்போ இதோட மோனோஹைப்ரிட் கிராஸ் 3:1 வருமா? 3:1. சரி. 3:1 இதை பெருக்குங்க. 3:1 into 3:1. மெண்டல் தான் மேத்தமெட்டிஷியன் ஆச்சே. 3 3 9 3 1 3 again 1 3 3 1 1 1. இதுதான் டைஹைப்ரிட் ரேஷியோவாக அவருக்கு கிடச்சிது. அப்படியே மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா அப்படியே அப்ளிகபிள் ஆனிச்சுங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் டைஹைப்ரிட் கிராஸ். ஸோ டைஹைப்ரிட் கிராஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க மாதிரி அவங்களே கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்களே கலர் கொடுத்துருக்காங்க. ஃபீனோடைபிக் கேரக்டர் இது எல்லாம் எல்லோ ரவுண்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், கரெக்டாக பொசிஷன் பாருங்கள். எல்லோ ரிங்கிள்டாக இருக்கும், க்ரீன் ரவுண்டு, இந்த ஒன்று மட்டும் க்ரீன் ரிங்கிள்டு. ஈஸியாக அந்த ஷேப்பை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி. 9:3:3:1 அந்த ரேஷியோவில் வந்திருக்கு. லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் டைஹைப்ரிட் கிராஸ் அதோட ரிசல்ட் வச்சு தான் சொன்னார். when 2 pairs of traits are combined in a hybrid, segregation of one pair of character is independent of the other pair of character. சார் இது எனக்கு புரியலையே சார், சொல்கிறேன். இப்போது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் Y ஸ்மால் y. இங்கே பாருங்கள், 2 pairs of traits are combined in a hybrid. ஹைப்ரிட் அப்படின்னாலே கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y ஸ்மால் வைன்னு அர்த்தம். இப்போது segregation of one pair கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் பிரியறது is independent of other pair of character. capital Y small y பிரியறதோட independent. எப்படி சார்னா, இப்போ கேபிட்டல் ஆர் பிரிஞ்சிடுறாரு, ஸ்மால் ஆர் பிரிஞ்சிடுறாரு. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y கூட சேரலாம், அதே கேபிட்டல் ஆர் ஸ்மால் y கூட சேரலாம். இந்த ஸ்மால் ஆர் போய் அதை கண்ட்ரோல் பண்ணாது. ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y கூட சேரலாம், அதே ஸ்மால் ஆர் ஸ்மால் y கூடயும் சேரலாம். அதை கேபிட்டல் ஆர் போய் கண்ட்ரோல் பண்ணாது. இதை தான் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டாமினன்ட் கூடயும் சேரலாம், ரிசசிவ் கூடயும் சேரலாம். ஒரு ரிசசிவ் டாமினன்ட் கூடயும் சேரலாம், ரிசசிவ் கூடயும் சேரலாம். திஸ் இஸ் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். என்னப்பா இது மூவ் ஆக மாட்டேங்குது. ஓகே, பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனை வச்சு பாசிபிலிட்டி 1 பாசிபிலிட்டி 2 எப்படி வந்து மியாசிஸ் 1 அனஃபேஸில் செக்ரிகேஷன் நடக்குது, 4 டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது ஜெர்ம் செல்ஸில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? மியாசிஸ் 1 அண்ட் மியாசிஸ் 2 அனஃபேஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மியாசிஸ் 1 அனஃபேஸ், மியாசிஸ் 2 அனஃபேஸ். ஓகே,
எல்லாம் பிரிஞ்சு போயிடுது 4 டைப்ஸ் ஆஃப் கேமெட் ஃபார்ம் ஆகுது டிப்ளாய்டாக இருக்கிறது ஹேப்ளாய்டாக வந்துடும் மியாசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதே பிக்சர் தான் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பை வால்டர் சுட்டன் அண்ட் தியோடர் பொவேரி சுட்டன் அண்ட் பொவேரி கொடுத்துருக்கிறது ஓகேங்களா சரி Mendel published his work in 1865 but remained unrecognized till 1900 1900வது வருஷம் வரைக்கும் அவரோட ஒர்க்கை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல ஏன் communication was not easy and his work could not be published ஸோ அவரோட ஒர்க் வந்து உலகம் ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி இன்டர்நெட்டு அதெல்லாம் அவ்வளோ ரொம்ப பரவலாக இல்லாததுனால அவரோட ஒர்க்கு வைடாக பப்ளிஷ் ஆகாதனால யாரும் அப்ரிஷியேட் பண்ண ஆள் இல்லாமல் போயிட்டாங்க ஹிஸ் கான்செப்ட் ஆஃப் ஜீன்ஸ் as ஸ்டேபிள் அண்ட் டிஸ்க்ரீட் யூனிட் ஃபேக்டர்னு சொன்னார்ல கண்ட்ரோலிங் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ட்ரைட்ஸ் கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை அதான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொன்னார்ல அண்ட் பேர் ஆஃப் அல்லீல்ஸ் விச் don't blend with each other was not accepted ஸோ அல்லீல்ஸ் வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்குன்னா அது ரெண்டும் மிக்ஸ் ஆகாது அப்படின்னு அவர் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கல ஜீன் அப்படிங்கிற ஒன்று அவர் சொன்னதை யாரும் அக்செப்ட் பண்ணல அதுதான் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு அவர் சொன்னதை அக்செப்ட் பண்ணல ஏன் அப்போல்லாம் மைக்ரோஸ்கோப் கிடையாது இவர் சொல்கிறதுக்கு ஃபிசிக்கலாக ப்ரூஃப் இல்லை அதனால தான் ஓகே அவர் ஏதோ கண்ணுக்கு தெரியாத சொல்கிறாரு அப்படின்ட்டாங்க அவர் வந்து மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணியிருந்தார் பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணியிருந்தார் அப்போ இருந்த பயாலஜிஸ்ட்டுக்கு மேத்தமெட்டிக்ஸ்லாம் புரியாது அதனால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல ஹீ குட் நாட் ப்ரொவைட் ஃபிசிக்கல் ப்ரூஃப் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஸோ ஜீன்ஸ்க்கான ஃபிசிக்கல் ப்ரூஃப் அவர் கொடுக்கல இதனால் அவரோட ஒர்க் வந்து 1900 வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கல ஓகேங்களா இன் 1900 ஹியூகோ டிவ்ரிஸ் கால் கோரன்ஸ் அண்ட் வான் ஷெர்மாக் இவங்க 3 பேரும் மெண்டலோட ஒர்க்கை ரீடிஸ்கவர் திருப்பியும் கண்டுபிடிச்சாங்க சயின்டிஸ்ட் வேர் ஏபிள் டு அப்சர்வ் செல் டிவிஷன் லீடிங் டு டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ் விச் அப்பியர் டபுள் பிஃபோர் செல் டிவிஷன் அதாவது செல் டிவிஷனுக்கு முன்னாடி அந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம் வந்து டபுளாக தெரிஞ்சுது அதுக்கு பேர் குரோமோசோம் அப்படின்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி பேர் வச்சாங்க குரோமோசோம் பிஹேவியர் பேரலல் டு ஜீனும் குரோமோசோமும் ஒரே மாதிரி தான் ஒரு டேபிள் கொடுத்து குரோமோசோம் பிஹேவியர் ஜீன்ஸோட பிஹேவியர் கொடுத்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க பிகாஸ் குரோமோசோம் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படி தான் ஜீனும் பிஹேவ் பண்ணுது குரோமோசோம் அண்ட் ஜீன்ஸ் அக்கர் இன் பேர்ஸ் அண்ட் 2 alleles ஆஃப் அ ஜீன் பேர் ஆர் லொக்கேட்டட் ஆன் ஹோமோலாகஸ் சைட் ஆன் ஹோமோலாகஸ் குரோமோசோம் இங்கே என்ன சொல்கிறாங்க குரோமோசோம் பேராக இருக்குது இந்த மாதிரி சேம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஹோமோலாகஸ் குரோமோசோம் பேராக இருக்கும் அதில் இங்கே ஜீன் ஒரு அல்லீல் கேபிட்டல் டீன்னு இருந்தால் ஆப்போசிட்டில் ஸ்மால் டி இருக்கலாம் கேபிட்டல் டி இருக்கலாம் அப்போ ஜீன்ஸும் ஹோமோலாகஸ் குரோமோசோமில் பேராக தான் இருக்குது கேமிட்டில் ஃபார்மேஷன் அப்போ குரோமோசோமும் செக்ரிகேட் ஆகும் ஜீனும் செக்ரிகேட் ஆகும் இந்த பேரில் இருக்கிறது ஒரு குரோமோசோம் ஒரு கேமிட்டுக்குள்ளே போவோம் அப்போது கேபிட்டல் டி ஒரு கேமிட்குள்ளே போயிருக்கு இன்னொரு குரோமோசோம் இன்னொரு கேமிட்குள்ளே போவோம் அப்போ ஸ்மால் டி இன்னொரு கேமிட்குள்ளே போயிருக்கு ஸோ both gene and homologous chromosome segregate during gamete formation okay one pair segregate independently of another pair so இந்த capital T ங்கிறது small t விட தனித்து பிரியுது ஃப்ரீயா இண்டிபெண்டண்டா பிரிறாங்க okay Sutton united chromosomal segregation and Mendelian principles and called chromosomal theory of inheritance so மெண்டலோட பிரின்சிபல்ஸ் லா ஆஃப் பிரின்சிபல்ஸ் 3 சொன்னார்ல அதையும் குரோமோசோமல் செக்ரிகேஷனையும் கம்பைன் பண்ணி குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை சுட்டன் நமக்கு கொடுத்தாரு ட்ரோசோஃபைலோ மெலனோகாஸ்டர் இது வந்து தாமஸ் ஹண்ட் மார்கன் TH மார்கன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து பழ ஈக்கள் ஃப்ரூட் ஃப்ளைஸ்னு சொல்லுவோம் இதோட காமன் நேம் அதில் அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் ஸோ ஏன் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா 2 வாரத்தில் அதோட லைஃப் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும் வித்தின் 2 வீக்ஸ் ஓகேங்களா சரி ஸோ இதோட அட்வான்டேஜஸில் என்ன சிங்கிள் மேட்டிங் ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ராஜனிஸ் ஈஸிலி டிஃபரன்ஷியேட்டபிள் மேல் அண்ட் ஃபீமேல் குட்டியாக இருந்தால் மேல் பெருசாக இருந்தால் ஃபீமேல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பார்த்தேன் ஹேஸ் மெனி ஹெரிடிட்ரி வேரியேஷன்ஸ் ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு வேரியேஷன்ஸ் நிறைய அதில் இருக்குது linkage and recombinations ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் எல்லோ பாடிட் ஒயிட் ஐட் அண்ட் ப்ரௌன் பாடிட் ரெட் ஐடு மேல்ஸ் அதெல்லாம் இன்டர் கிராஸ் பண்ணாங்க என்னென்ன கேரக்டர் அப்படிங்கிறது பார்த்துங்க F1 ப்ராஜனி வந்துச்சு 2 genes did not segregate independently என்னது இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் நடக்கலையா ஆமாம் அண்ட் F2 ரேஷியோ வந்து 9:3:3:1 மாதிரி இல்லை அதுதான் linkage and recombination 2 genes were located on same chromosome and parental gene combination were more than non-parental type இந்த லிங்கேஜில் parental combination அதிகமாகவும் non-parental combination குறைவாகவும் இருந்துச்சு ஸோ linkage அப்படிங்கிறது physical association of
genes on a chromosome. ஒரு குரோமோசோமில் ஜீன் இடையில இருக்க physical association தான் லிங்கேஜ்ங்கிறோம். ரீகாம்பினேஷன் அப்படிங்கிறது நான் பேரண்டல் ஜீன் காம்பினேஷனை நம்ம வந்து ரீகாம்பினேஷன் நியூ காம்பினேஷன் அப்படிங்கிறோம். சம் ஜீன்ஸ் வேர் டைட்லி லிங்க்டு, அதில் ரீகாம்பினேஷன் கம்மியாக இருக்கும். ஒயிட் அண்ட் எல்லோ 1.3% ரீகாம்பினேஷன் தான். இந்த பர்சன்டேஜ்லாம் பார்த்துக்குங்க. சி டைட்லி லிங்க்டில் ரீகாம்பினேஷன் ரொம்ப குறைவு, 1.3% தான். எக்ஸாம்பிள் ஒயிட் அண்ட் எல்லோ which show low recombination while some were loosely linked. loosely linked-னா recombination கொஞ்சம் ஹையராக இருக்கும். 37.2% இருக்குது. ஒயிட் அண்ட் மினியேச்சர் விங்கோட இருக்கக்கூடிய ட்ரோசோஃபைலால் லூஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ் இருக்குது. அங்கே உங்களுக்கு 37.2% ரீகாம்பினேஷன் இருக்குது. கொஷினில் கேட்பாங்க. ஆல்ஃப்ரெட் ஸ்டர்டிவன் ஜெனட்டிக் மேப் நமக்கு கொடுத்தாரு. ஹியூமன் ஜீனம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட்டுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் கொடுத்த ஜெனட்டிக் மேப் நமக்கு அந்த ஹியூமன் ஜீனம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஹி யூஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாம்பினேஷன் பிட்வீன் ஜீன் பேர்ஸ் on the same chromosome to measure distance between the gene and mapped their position on chromosome. This is very important. Genetic map Alfred Sturtevant எப்படி உருவாக்குனாரு? By using frequency of recombination between gene pairs. அவ்வளவுதான். On same chromosome to measure distance between genes and mapped their position on chromosome. ஞாபகம் வச்சுக்கங்க. இது கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். இதில் இங்கே பாருங்கள், பேரண்டல் டைட்லி லிங்க்டில் பேரண்டல் கேரக்டர் 98.7%, ரீகாம்பினன்ட் 1.3% இருக்குது. அதே லூஸ்லி லிங்க்கில் பேரண்டல் 62.8%, ரீகாம்பினன்ட் 37.2% இருக்குது. அந்த பர்சன்டேஜ்லாம் கொஷினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ். பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒரு கேரக்டரை மோர் தென் ஒன் ஜீன் கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ். Trait controlled by 3 or more genes. Example வந்து human height and human skin color. இதில் கேபிட்டல் ஏபிசின்னு 3 ஜீன் வந்து நம்ம ஸ்கின் கலரை கண்ட்ரோல் பண்ணுது. எல்லாமே கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சின்னு இருந்தால் டார்க் கலர் இருப்பாங்க. ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி இருந்தால் லைட் ஸ்கின் கலர் இருப்பாங்க. டார்க்கஸ்ட் ஸ்கின் கலரும் லைட்டஸ்ட் ஸ்கின் கலரும் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை மாநிறமாக இருப்பாங்க. கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் சி ஸ்மால் சினா மாநிறமாக இன்டர்மீடியேட்டாக இருப்பாங்க. இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட் என்னென்னா, பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸை நம்ம இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்லலாமா அப்படின்னு. இங்கே இன்கம்ப்ளீட் டாமினன்ஸா கம்ப்ளீட் டாமினன்ஸாங்கிறது ரெண்டாவது. நீங்கள் டாமினன்ஸ் ரிசசிவ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டரை மோர் தென் 3 ஜீன்ஸ் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணால் அங்கே வந்து எங்கே போய் நம்ம இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்லாம் சொல்கிறது? இது பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது தான். மோரோவர் டாமினன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜீனில், இப்போ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏக்குள்ளே சொல்கிறது. இங்கே நிறைய ஜீன்ஸ் வந்துருச்சு. இங்கே என்ன இப்போ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் கோடாமினன்ஸ்லாம். இது பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா. பிளியோட்ராப்பினா என்ன? ஒரு ஜீன் செவரல் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் பிளியோட்ராப்பி. எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் அனிமியா, phenylketonuria, hydroxylase, it is phenylketonuria, single gene exhibiting multiple phenotypes, several character exhibit பண்ணுது. phenylketonuria வந்து காஸ் பண்ணுறது mutation in gene coding for enzyme phenylalanine hydroxylase. It is characterized by mental retardation, first character, அந்த மூளை வளர்ச்சி பாதிக்கும். ரிடக்ஷன் இன் ஹேர், உடம்புல இருக்க முடியெல்லாம் குறையும், ரெண்டாவது கேரக்டர். ஸ்கின் பிக்மெண்டேஷன், மூணாவது கேரக்டர். ஒரு ஜீன் எத்தனை கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன். இன்செக்டில் இதை கண்டுபிடிச்சது வந்து இன்செக்டில் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஹெங்கிங் அப்படிங்கிறவர் 1891 கண்டுபிடிச்சாரு. இன்செக்டை பொறுத்த வரைக்கும் கிராஸ் ஹோப்பரில் மேல் ஹெட்ரோகேமிட்டி இருக்குது. மேல் ஹெட்ரோகேமிட்டினா என்ன அர்த்தம்? மேல் யாருக்கு ஹெட்ரோகேமிட்டி இருக்கோ அவங்க தான் செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அப்போ இன்செக்ட்ஸில் மேல் தான் செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுது. ஹெங்கிங் அப்சர்வ் 50% ஸ்பெர்ம் ரிசீவ்டு எக்ஸ் பாடி அண்ட் 50% டோன்ட். அப்போது அந்த எக்ஸ் பாடிஸ்க்கு எக்ஸ் குரோமோசோம்னு பேர் வச்சாங்க, எக்ஸ் பாடிஸ்க்கு எக்ஸ் குரோமோசோம்னு வச்சாங்க. ஸோ எக்ஸ் ஃபர்டிலைஸ்ட் பை ஸ்பெர்ம் வித் எக்ஸ் குரோமோசோம் ஃபீமேல்ஸாக வந்துச்சு. எக்ஸ் ஃபர்டிலைஸ்ட் பை ஸ்பெர்ம் தட் டோன்ட் ஹேவ் எக்ஸ் குரோமோசோம் மேலாக வந்தாங்க, XO டைப். ஸோ எக்ஸ் குரோமோசோம் இஸ் டெசிக்னேட்டட் செக்ஸ் குரோமோசோம். அது செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதுனால செக்ஸ் குரோமோசோம்னு பேர் வச்சாங்க. வேறஸ் ரெஸ்ட் ஆஃப் த குரோமோசோம்ஸ் ஆர் ஆட்டோசோம்ஸ். Okay, in some insects male have X chromosome and small counterpart Y chromosome. And the Y chromosome வந்து மேல்கான ரெப்ரசன்ட் பண்ணுற குரோமோசோமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ஹேவ் ஈக்குவல் குரோமோசோம்ஸ். மேலுக்கு 46 குரோமோசோம்னா ஃபீமேலுக்கும் 46 குரோமோசோம் தான் இருக்கும். ஓகே, ஸோ பேர்ட்ஸ் ஃபீமேல் ஹெட்ரோகேமிட்டி இங்கே இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர்
சேம் இன் போத் மேல் அண்ட் ஃபீமேல்ஸ். பட் இங்கே ஹெட்ரோகேமிட்டி வந்து ஃபீமேல் ஹெட்ரோகேமிட்டி. இங்கே ஃபீமேலில் XYன்னு சொன்னால் கன்ஃபியூஷன் வந்துருங்கிறதுக்காக ZWன்னு வச்சுட்டாங்க. ஸோ ZW. ஸோ Z சேர்ந்தா உங்களுக்கு மேல், ZW இருந்தால் ஃபீமேல், மறந்துடக்கூடாது. ஹியூமனில் XY தான். ஸோ Y குரோமோசோம் போய் எக்ஸோட சேர்ந்ததுன்னா ஸ்பெர்மில் Y குரோமோசோமோட X குரோமோசோம் போய் சேரும்போது ஆண் குழந்தை பிறப்பான். ஸ்பெர்மில் எக்ஸோட எக்கில் போய் சேரும்போது பெண் குழந்தை பிறக்கும். பிறக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு சூஸ் பண்ணுறது, அதாவது முடிவு பண்ணுறது ஸ்பெர்மில் இருக்க எக்ஸா ஆர் ஒய்யா அப்படிங்கிறது தான். நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பெர்ம் வந்து 50% X குரோமோசோம்னு இருக்கும், 50% Y குரோமோசோம்னு இருக்கும். ஸோ ஆண்கள் தான் பொம்பளைக்குள்ளே பிறந்ததுக்கும் பையன் பிறக்கிறதுக்கும் காரணம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு this is same for Drosophila also, in the XY chromosome, male heterogameity. Honeybee, haplodiploid sex determination, அதாவது மேல் வந்து ஹேப்ளாய்டு ஆர்கானிசமாக இருப்பாங்க, ஃபீமேல் டிப்ளாய்டு ஆர்கானிசமாக இருப்பாங்க. இங்கே வந்து யூனியன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் எக் ஃபார்ம்ஸ் குயின் ஆர் ஒர்க்கர் வைல் அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ஸ் டெவலப் இன் டு ட்ரான். ஸோ ட்ரான் அப்படிங்கிறது மேலை தான் நம்ம ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஃபீமேலும் ஒர்க்கரும் டிப்ளாய்டு, ட்ரான் ஆர் மேல் வந்து ஹேப்ளாய்டாக இருப்பாங்க. பார்த்தினோஜெனிசிஸ்னால் என்ன? வித்தவுட் ஃபியூஷன் ஆஃப் எக், அந்த எக் வந்து மேல் கேமிட்டோட ஃபியூஸ் ஆகாமல் எக் அப்படியே என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் ஆகிடுது, மேல் ஆர்கானிசமாக. அதனால் அவருக்கு வந்து ஃபாதரும் கிடையாது, சன்னும் கிடையாது. பட் கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் சன் இருப்பாங்க அவங்களுக்கு. ஓகேங்களா? அது பார்த்துக்குங்க. மியூட்டேஷன், ஏன்னா இந்த ஹனிபி இருக்கு இல்லைங்க, ஃபீமேல் ஹனிபி, இதோட எக்லேருந்து டைரெக்டாக மேல் வந்துடுறாரு. அப்போ ஃபாதர் தேவையில்லை. அண்ட் இவர் மேட் பண்ணுற ஃபீமேல் இருக்காங்கல்ல, அவங்கள்லேருந்து வரக்கூடிய சன் வந்து இவருக்கு சன் கிடையாது. ஏன்னா அவங்க டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க, இவரோட மேட் பண்ணாமையே என்ன வந்துடும், அவருக்கு பேபியாக டெவலப் ஆயிடுவார் அந்த மேல். ஸோ கிராண்ட் ஃபாதர், இந்த அம்மாவோட அப்பா அந்த குழந்தைக்கு கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் சன் இருப்பாங்க. பட் ஃபாதர் சன் இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான், ஞாபகம் வச்சுங்க. யூனியன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் எக் ஃபார்ம்ஸ் குயின் ஆர் ஒர்க்கர் வைல் அன்ஃபர்டிலைஸ்ட் எக் டெவலப்ஸ் டு ட்ரான் ஆர் பை பார்த்தினோஜெனிசிஸ். பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னா வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஒரு ஆர்கானிசமே டெவலப் ஆகுது. மியூட்டேஷன், ஆல்டரேஷன் ஆஃப் DNA சீக்வன்ஸ் அண்ட் சேஞ்ச் இன் ஜீனோடைப் அண்ட் ஃபினோடைப் ஆஃப் ஆர்கானிசம், அதுதான் நம்ம வந்து மியூட்டேஷனுங்கிறோம். ஃபினோடைப் அண்ட் ஜீனோடைப் ரெண்டுலேயுமே சேஞ்ச் வரும். லாஸ் ஆர் கெயின் ஆஃப் DNA செக்மெண்ட் ரிசல்ட்டிங் இன் ஆல்ட்ரேஷன் ஆஃப் குரோமோசோம், தட் இஸ் குரோமோசோமல் அபரேஷன் அப்படின்பாங்க. அப்படி வர செல்ஸ் வந்து கேன்சர் செல்லாக இருக்கும். பாயிண்ட் மியூட்டேஷன், சேஞ்ச் இன் சிங்கிள் பேஸ் பேர் ஆஃப் DNA. ஒரு டிஎன்ஏல ஒரே ஒரு பேஸ் பேரில் சேஞ்ச் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாயிண்ட் மியூட்டேஷன். எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் அனிமியா. ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன், டெலிஷன் அண்ட் இன்சர்ஷன் ஆஃப் பேஸ் பேர் ஆஃப் டிஎன்ஏல அந்த என்டையர் ரீடிங்கும் மாறி போகும். அதான் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். மியூட்டாஜென்ஸ்னால் கெமிக்கல் ஆர் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் inducing mutation. Agent causing mutation is called mutagen. அது physical or chemical இருக்கலாம். ஓகே, ஃபிசிக்கலுக்கு எக்ஸாம்பிள் வந்து யூவி ரேடியேஷன். ரேடியேஷன்லாம் ஃபிசிக்கல் தானே. ஜெனட்டிக் டிசார்டர், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெடிகிரி அனாலிசிஸ் ஹெல்ப் பண்ணும். அனாலிசிஸ் ஆஃப் ட்ரைட் இன் செவரல் ஜென்ரேஷன் ஆஃப் ஃபேமிலி. இட் இஸ் கண்ட்ரோல்ட் பை க்ராசஸ் லைக் இன் பீ பிளான்ட் ஆர் நாட் பாசிபிள் இன் ஹியூமன். அதாவது இட் இஸ் நாட் கண்ட்ரோல்டு பை க்ராசஸ். கண்ட்ரோல்டு க்ராசஸ் லைக் பீ பிளான்ட். ஒரு செடினா நம்ம வந்து F1 ஜென்ரேஷனை செல்ஃப் பாலினேட் பண்ணலாம். பட் ஹியூமனில் F1 பாலினேஷனை செல்ஃப் பாலினேட் பண்ண முடியாது. அதே மாதிரி சிப்ளிங்ஸாக போயிடுவாங்க. F1 ஜென்ரேஷனில் வந்த கிட்ஸ் எல்லாம் சிப்ளிங்ஸாக இருப்பாங்க. ஸோ ஹியூமனில் மெண்டல் பண்ண கிராஸ்லாம் பாசிபிலிட்டி கிடையாது. அதனால் நம்ம பெடிகிரி அனாலிசிஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ட்ரைட் இஸ் ரெப்ரசன்டட் இன் எ ஃபேமிலி ட்ரீ ஓவர் ஜென்ரேஷன். அந்த ஃபேமிலி ட்ரீயை தான் பெடிகிரி அப்படின்னு சொல்கிறோம், பெடிகிரி சார்ட். It helps to study inheritance abnormality or a disease. ஒரு டிசீஸ் வந்து ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் DNA இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அதர் வித்தவுட் எனி சேஞ்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக பாக்ஸ் இருந்தால் மேல் வந்து அன்அஃபெக்டட், ஃபீமேல் எம்டியாக இருந்தால் அன்அஃபெக்டட். இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி போட்டிருந்தா செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைட் ஆனால் அன்அஃபெக்டட். ஷேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க டிசீஸ்ட் அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸு ரவுண்டு போட்டு நடுவில் ஒரு கோட் போட்டிருந்தாங்கன்னா அவங்க மேரேஜ் ஆனவங்கன்னு அர்த்தம். இது வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு இடையில் அவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போது இந்த மாதிரி பாக்ஸு இவர் வந்து மேல், ஃபஸ்ட்டு பாக்ஸு ரவுண்டாக இருக்கிறது ஃபீமேல். இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடந்து ஃபஸ்ட்டு பொண்ணு, செகண்ட் சன். லெஃப்ட்லேருந்து பார்க்கணும்.
இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு இன்ஃபெக்டட் சன் பிறந்திருக்காங்க. ஓகேங்களா, மேல் சைல்டு இன்ஃபெக்டட். சரி, நெக்ஸ்ட் கடைசியாக இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி போட்டு 5 போட்டால் 5 அன்அஃபெக்டட் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் அவங்களுக்கு இருக்காங்கன்னு அர்த்தம். மெண்டலியன் டிசார்டர், ஆல்டரேஷன் இன் சிங்கிள் ஜீன், அதுதான் நம்ம மெண்டலியன் டிசார்டர்னு சொல்கிறோம். பார்த்துக்குங்க, ஆல்டரேஷன் இன் சிங்கிள் ஜீன் transmitted to offspring on same line, அதாவது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படுது. எக்ஸாம்பிள் ஹீமோஃபிலியா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், சிக்கிள் செல் அனிமியா, கலர் பிளைண்ட்னஸ், ஃபினல் கீட்டோனுரியா, தலசிமியா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெண்டலியன் டிசார்டருக்கு எக்ஸாம்பிளுங்க. இதை வந்து நம்ம பெடிகிரி அனாலிசிஸ் மூலியமாக எப்படி வந்து இந்த கேரக்டர் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து செக்ஸ் லிங்க்டாகவும் இருக்கலாம், செக்ஸ் லிங்க்கில் எக்ஸ் லிங்க்டு ரிசசிவாக இருக்கலாம். ஓகேங்களா, ஃப்ரம் கேரியர் ஃபீமேல் டு மேல் ப்ராஜெனிக்கு மாறலாம். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸில் இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பெடிகிரி அனாலிசிஸ், ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரைட் மயோஸ்டோனிக் டைஸ்ட்ரோஃபி இருக்கிறது 2 பிக்சர் தான். அந்த 2 பிக்சர் என்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், எடுத்தது ஒரு இன்ஃபெக்டட், அடுத்ததுலேயும் இன்ஃபெக்டட், அடுத்ததுலேயும் இன்ஃபெக்டட். ஸோ எல்லா ஜென்ரேஷன்லையும் இன்ஃபெக்டட் இருக்காங்களா, அவங்க வந்து ஆட்டோசோமல் டாமினன்ட் மயோட்டோனிக் டைஸ்ட்ராஃபி. இங்கே பாருங்கள், ஒரு ஜென்ரேஷன் பேரண்ட்ஸுக்கு இன்ஃபெக்ஷனே இல்லை, அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் இருக்குது, ஸ்கிப் ஆகிருக்கு. ஆட்டோசோமல் ரிசசிவ் ட்ரைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது வந்து சிக்கிள் செல் அனிமியாவோட பெடிகிரி சார்ட். ஸோ இப்போ வந்து டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோஃபிலியா, சிக்கிள் செல் அனிமியா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபினைல் கீட்டோனுரியா, தலசீமியா, இதெல்லாம் மெண்டலியன் டிசார்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம். ஒரே நிமிஷங்க. குரோமோசோமல் டிசார்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அனியூப்ளைடினால் வருது. இது வந்து டவுன் சிண்ட்ரோம், கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த டிசீஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபேக்ட் தான், அதில் இருக்கிறதெல்லாம் டீட்டெயிலாக படிச்சுக்குங்க. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் ஒன் ஷார்ட் ரிவிஷன். அண்ட் இந்த வீடியோவோட மென்டி குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டயர்ட் ஆகிடுதுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். See you.